TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நாளை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சி இதுவரையில் எந்த ஜனாதிபதி வேட்பாளருடனும் உடன்படிக்கையில் கைச்சாத்திடவில்லை என்கிறார் சுமந்திரன். தேர்தல் செலவு சட்டத்தை மீறி செயற்பட்டால் 3 வருடங்களுக்கு எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட முடியாமல் போகும் என பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டால் அவரது தலைமையில் உருவாக்கப்படும் பிரதமர் பதவி ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கே வழங்கப்படுமாம். வைரஸ் தொற்று இலங்கைக்குள் பரவாமல் தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை. எமது மீண்டெழும் தன்மைக்குமான நிலையான சின்னமாக பிரம்டனில் நிர்மாணிக்கப்பட உள்ள தமிழின படுகொலை நினைவு தூபி திகழும் என ஹரி ஆனந்த சங்கரி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நாளை 18ஆம் தேதி இடம்பெற உள்ளது. அதே நேரம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் அரியநேத்திரன் மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பில் அவரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பிலும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்திலும் ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கையின் நிலைமைகள் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் சுமந்திரனுக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உரையாடப்பட்ட விடயங்கள், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் சுமந்திரன் உரையாடிய விடயங்கள் தொடர்பில் கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற உள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சி இதுவரையில் எந்த ஜனாதிபதி வேட்பாளருடனும் உடன்படிக்கையில் கைச்சாத்திடவில்லை என அதன் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை எதிர்பார்த்துள்ளதாகவும் அந்த விஞ்ஞாபனங்களில் முன்வைக்கப்படும் தமிழ் மக்கள் சார்ந்த உள்ளடக்கங்கள் தமது தீர்மானத்தில் அதிகளவான செல்வாக்கு செலுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் செலவு சட்டத்தை மீறி செயற்பட்டால் 3 வருடங்களுக்கு எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட முடியாமல் போகும் என பெப்ரல் அமைப்பினர் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன எட்டியாராய்ச்சி தெரிவித்தார். தேர்தல் செலவு ஒழுங்குபடுத்தல் சட்டம் செயற்படுத்தப்படுவதால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் சட்ட திட்டங்களை பின்பற்றி கௌரவமான முறையில் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பெப்ரல் அமைப்பு கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ள வேட்பாளர்கள் எந்த வகையிலும் வன்முறை சம்பவங்கள் ஏற்படாத வகையில் தங்களின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அதேபோன்று சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் பிரச்சார நடவடிக்கைகளில் இருந்து தவிர்த்து கொள்ளுமாறும் வாக்காளர்களை பணத்துக்கு வாங்குவதற்கு முயற்சிக்க வேண்டாம் எனவும் அனைத்து வேட்பாளர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் முதல் தடவையாக தேர்தல் செலவு ஒழுங்குபடுத்தல் சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் வேட்பாளர்களின் செலவு வரையறுக்கப்படும் சட்டத்துக்கு அமைவாக வேட்பாளர்கள் தங்களின் தேர்தல் செலவுகளை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தினை மீறி செயற்படும் வேட்பாளர்களின் பதவி இல்லாமல் போகும் நிலை இருக்கிறது. யாராவது ஒரு வேட்பாளர் தேர்தல் செலவு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தை மீறியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் குறித்த வேட்பாளருக்கு 3 வருடங்களுக்கு எந்த ஒரு தேர்தலிலும் வேட்பாளராக இருக்க முடியாமல் போகும் நிலை இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 408 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிக்கப்பட்ட தினம் முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதிவானவற்றில்
வன்முறை சம்பவம் ஒன்றும் தேர்தல் சட்டத்தை மீறிய 392 முறைப்பாடுகளும் அடங்குகின்றன. இவ்வாறாயினும் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் நாள் வரையிலான காலப்பகுதிக்குள் பதிவாகும் தேர்தல் வன்முறைகளின் எண்ணிக்கையானது கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் குறைந்த அளவிலேயே காணப்படுவதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. எனது அரசியல் அணியில் உள்ளவர்கள் அரசியல் நலனுக்காக கட்சி தாவலில் ஈடுபடாதவர்கள் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். எனது அணியில் உள்ளவர்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரம், காணி உறுதிப்பத்திரம், பணம் போன்றவற்றிற்காக கட்சி தாவாதவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் லாபங்களுக்காக இரகசிய உடன்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிப்பதில்லை என்பது கட்சியின் கொள்கை. கட்சியின் உறுப்பினர்களுக்கும் தனி நபர்களுக்கும் இது பொருத்தம் என அவர் தெரிவித்துள்ளார். என்ன நடந்தாலும் சரி, பணத்துக்காக எவரையும் வாங்க மாட்டோம். அவ்வாறானவர்கள் எங்களுடன் இணைந்து செயற்பட அனுமதிக்கவும் மாட்டோம். அவ்வாறான நபர்கள் எங்கள் பக்கத்தில் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவரது தலைமையில் உருவாக்கப்படும் அரசாங்கத்தில் பிரதமர் பதவி ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கே வழங்கப்படும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை பின்தள்ளும் முயற்சியிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இறங்கியுள்ளது. வெற்றி பெறுவதற்கு முன்னரே பதவிகள் தொடர்பில் கட்சிக்குள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகள் குறித்து ஆராயப்படுகின்றன. புதிய ஆய்வுகளின்படி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா முன்னிலையில் இருப்பதாக ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். வைரஸ் தொற்று இலங்கைக்குள் பரவாமல் தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் பொது சுகாதாரம் தொடர்பான பிரதிபலிப்பாளர் நாயகம் SM ஆர்னல்ட் தெரிவித்துள்ளார். அதேவேளை எம்பாக்ஸ் வைரஸ் தற்போது மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க வலய நாடுகள் முழுவதும் பரவியுள்ளது. அத்தோடு ஆப்பிரிக்க கண்டத்துக்கு வெளியே முதலில் குரங்கம்மை பாதிப்பு ஸ்வீடனில் பதிவாகியுள்ளது. குரங்கம்மை கொடிய தொற்று நோய் வகையை சார்ந்தது என்றும் இது முதலில் கொங்கோ நாட்டில் வேகமாக பரவியதால் சுமார் 450 பேர் உயிரிழந்ததாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் கடந்த கால மீறல்கள் தொடர்பில் மறக்கப்பட முடியாதவை என்பதற்கும் எமது மீண்டெழும் தன்மைக்குமான நிலையான சின்னமாக பிரம்டனில் நிர்மாணிக்கப்படவுள்ள தமிழின படுகொலை நினைவு தூபி திகழும் என கனடாவின் சுதேசிய உறவுகள் அமைச்சர் ஹரி ஆனந்தசங்கரி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கனடாவின் ஒன்டோரியோவில் உள்ள பிரம்டன் நகரில் தமிழின படுகொலை நினைவு தூபியை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இது குறித்து இந்த நினைவு தூபியை நிர்மாணிப்பதற்கு அனுமதி வழங்கிய பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கின்றார். அப்பதிவில் தமிழின படுகொலையினால் பாதிக்கப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்டோரை நினைவு கூறும் நோக்கில் இந்நினைவு தூபி நிர்மாண நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக கனடிய தமிழர்களின் தேசிய பேரவை, பிரம்டன் தமிழர் அமைப்பு மற்றும் பிரம்டன் தமிழர் சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பு ஆகியவற்றிற்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்தினால் சிறுவர்கள் கொல்லப்பட்டனர், பெண்கள் வன்புணரப்பட்டனர், கிராமங்கள் பாரிய மனித புதைகுழிகளாக மாற்றப்பட்டன. இனப்படுகொலை அரசாங்கத்தினால் காவு வாங்கப்பட்ட இந்த அப்பாவி உயிர்களை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் எனவும் அவர் அப்பதிவில் தெரிவித்திருக்கின்றார். தமிழர்களின் கனடாவுக்கான பயணம் என்பது எமது தேசிய கதையின் ஓர் அங்கமாகும். இலங்கை அரசாங்கத்தினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள் விளைவாக நாட்டை விட்டு வெளியேறிய தமிழர்களுக்கு பிரையன் மல்ரோனி தலைமையிலான அரசாங்கம் கனடாவின் கதவுகளை திறந்துவிட்டது. அதேபோன்று ஸ்டீஃபன் ஹார்பர் தலைமையிலான அரசாங்கம் இலங்கை தொடர்பில் கொள்கை ரீதியில் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டதுடன் இலங்கையில் நடைபெற்ற பொதுநலவாய கூட்டத்தொடரை புறக்கணித்தது. ஒன்டோரியாவின் ஃபோர்ட் அரசாங்கம் தமிழின படுகொலையை பாடசாலை மாணவர்களின் பாடவிதானத்தில் உள்ளடக்கியது.
ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அரசாங்கம் தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை அங்கீகரித்து ஏற்றதுடன் இலங்கையின் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக பயணம் மற்றும் சொத்து தடைகளை விதித்தது எனவும் மேயர் பேட்ரிக் பிரவுன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.